ஹாய் வீவோஸ், நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பூமி ககனுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்காக அவருக்கு ஒரு டிஷர்ட்டும் அப்பாவுக்காக ஒரு ஷர்ட்டும் எடுத்து பத்திரமா வச்சுருப்பாங்க. அப்போ ககன் சொல்லுவாங்க, வா பூமி நம்ம போயிட்டு காஃபி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. அப்போ பூமி ககன் ரெண்டு பேருமே வச்ச கண்ணு மாறாமல் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போது நம்ம ககன் வந்து பூமியோட கையை பிடிக்கலான்னு வருவாங்க, டக்குன்னு எடுத்துருவாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட பூமி வந்து மனசில் நினைக்கிறாங்க, ஓஹோ ககன் நம்ம கையை பிடிக்க வராரா அப்படின்னு சொல்லிட்டு பூமி போயிட்டு ககனோட கையை பிடிச்சி கேட்பாங்க, என் மேலே இந்த அளவுக்கு காதல் வச்சுட்டு எதுக்காக என்னைய தினமும் கஷ்டப்படுத்துனீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ககன் சொல்கிறாங்க, இல்லை பூமி, எந்த அளவுக்கு நான் உன்னை கஷ்டப்படுத்தினோ அது எல்லாத்துக்குமே காரணம் நீ சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட பூமி சொல்கிறாங்க, அது எப்படி நீங்கள் என்னைய ரொம்பவே கஷ்டப்படுத்தி அழ வச்சிருக்கீங்க, அதில் எப்படி நான் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ககன் சொல்கிறாங்க, இதுலேருந்தே உனக்கு தெரியலையா நீ எந்த அளவுக்கு எனக்காக உன்னோட கண்ணீரை சிந்திருக்கியோ அந்த அளவுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக உன் கண்ணில் ஒரு சொட்டு தண்ணி வராமல் உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படிங்கிறதுக்கு தான் அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ககன் சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு பூமி வெக்கத்தில் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு காஃபி வந்துடுச்சு. காஃபியை ரெண்டு பேருமே குடிச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ககன் வந்து பூமி கிட்ட கேட்குறாங்க, பூமி நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்பேன், நீ மறைக்காம உண்மையை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட பூமி சொல்கிறாங்க, சீக்கிரம் கேளுங்க, அது என்ன விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக அதுக்கு கரெக்டான ஆன்சரை தான் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட ககன் வந்து பூமி கிட்ட சொல்கிறாங்க, உனக்கு நான் வேணுமா இல்லை உங்கள் அப்பா வேணுமா? நான் ஏன் இதை கேட்குறேன்னா, நீ வந்து உங்கள் அப்பாவோட சம்மந்தம் இல்லாமல் என்னையே கல்யாணம் பண்ணுற, நாளை பின்ன உங்கள் அப்பா வந்து எதுக்குடா என் பொண்ணை எனக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணினேன் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நீ அப்போ என்ன சொல்லுவேன்னு எனக்கு தெரிஞ்சாகணும்ல, அதனால தான் நான் இப்போ கேட்குறேன். ஏன்னா உங்கள் அப்பாவை உனக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ நீ சொல்லு, நான் வேணுமா இல்லை உங்கள் அப்பா வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ககன் கேட்ட கேள்வியே திருப்பி கேட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம பூமிக்கு அழுக தான் வருது. ஓன்னு ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த இடத்துல ககன் வந்து, சரி இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்க வேணாம், வா கிளம்ப அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. மறுநாள் எல்லாருமே சரத் சந்திரா இருக்கிற ரூமில் தான் கூடியிருக்காங்க. ஏன்னா சந்திராவுக்கு அன்னைக்கு தான் பர்த்டே. அதனால அபுரா வந்து நெத்தியில் திண்ணூரெல்லாம் வச்சு நீங்கள் சீக்கிரமாக குணமாய் வரணும் அப்படிங்கிற மாதிரி ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த சைடு பூமியை தான் தேடுறாங்க. எங்கே பொண்ணுன்னு சொல்லிட்டு ஒருத்தி திரிஞ்சிட்டு இருந்தாலே அவளை ஆளே காணா. என்னமோ என்னோட அப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ட்ராமா போட்டுட்டு இருந்தா. இப்போ என்னன்னா ஒரு பர்த்டே அதுமா கூட இவர் பக்கத்தில் அவள் இல்லவே இல்லை. இதுலேருந்தே தெரியுது அவெல்லாம் உண்மையான பொண்ணாக இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி அபூர்வா வந்து பூமியை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம பூமி வராங்க. இங்கே பாருங்கள், நான் எப்போ விஷ் பண்ணணும் எப்போ விஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் முடிவு பண்ணாதீங்க. என் அப்பா பர்த்டே எனக்கு நல்லாவே தெரியும், நான் எப்படி வராமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி வந்து சந்திரா கிட்ட உட்காந்து சொல்கிறாங்க, ஹாப்பி பர்த்டேப்பா, உங்களோட இந்த பர்த்டேயில் நான் உங்கள் பக்கத்தில் இருக்கேன். ஆனால் உங்களுக்கு தான் நான் உங்கள் பக்கத்தில் இருக்கிறது தெரியவே இல்லை. கண்டிப்பாக நீங்கள் கண் முழிச்சோன்னே உங்களுக்கு எல்லா உண்மையே தெரிய வரப்ப நீங்கள் ரொம்பவே சந்தோஷப்படுவீங்க. உங்களுக்காக நான் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி பையில இருக்கிற ஒரு டிஷர்ட் எடுத்து கொடுக்குறாங்க. அந்த டிஷர்ட்டை பார்த்ததுமே எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன பூமி, உங்கள் அப்பா என்ன இந்த மாதிரி டிஷர்ட் எல்லாம் போடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை பார்த்த பூமி வந்து, அச்சோ இப்போ ஷர்ட் மாறி போயிடுச்சே, ககனுக்கு எடுத்த டிஷர்ட் தான் இங்கே இருக்குது, அப்பாவுக்கு எடுத்த ஜிப்பா வந்து அவர்கிட்ட போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி வந்து அந்த இடத்துல கன்ஃபியூஸ்டாக உட்காந்துருக்காங்க. சரி ககன் அதை பிரித்து பார்க்குறதுக்குள்ளே நம்ம எப்படியாவது போய் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு செரிக்கிட்ட சொல்கிறாங்க. சரி இது வந்து நான் ககனுக்காக எடுத்தேன், அப்பாக்காக எடுத்த ஷர்ட் வந்து அங்கே ககன் கிட்ட இருக்குது, வா நம்ம போய் வாங்கிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி செரிக்கிட்ட சொல்ல, உடனே சரி சொல்கிறாங்க, சரி பூமி வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த சைடு நம்ம ககன் வந்து அந்த ட்ரெஸ்ஸை பிரிக்காமல் அப்படியே வச்சிட்டு இருக்காங்க. அப்போ சாரதா கேட்குறாங்க, என்ன ககன் என்ன இருக்குது டேபிள் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ ககன் எதுவும் சொல்லாமல் இருக்காங்க. அப்போ நம்ம சாரதா வந்து அந்த ட்ரெஸ்ஸை பிரித்து பார்க்குறாங்க. பிரித்து பார்த்தா அதில் சந்திரா போடுற ட்ரெஸ் தான் இருக்குது. இதை பார்த்ததுமே நம்ம சாரதா கேட்குறாங்க, என்ன ககன் இந்த ட்ரெஸ் யார் வாங்கி கொடுத்தா, சந்திரா போடுற ட்ரெஸ் மாதிரியே இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட ககன் சொல்கிறாங்க, பூமி தான் எடுத்து கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு சாரதா சொல்கிறாங்க, பாரு அவங்க அப்பாவுக்கு போடுற ட்ரெஸ் எல்லாம் உனக்கு எடுத்து கொடுத்துருக்கா, இதுலேருந்தே தெரியல அவள் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்க. இதை கேட்ட ககனுக்கு ஒன்றும் புரியல. இப்போ என்னமோ சொன்னீங்க, அவங்க அப்பா ட்ரெஸ்ஸை எனக்கு எடுத்து கொடுத்தானா, இதில் என்ன அர்த்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு சாரதா சொல்கிறாங்க, அவங்க அப்பா இடத்துல உன்னைய வச்சு பார்க்குறா, அப்பனா அவங்க அப்பாவை விட நீ தான் அவளுக்கு ரொம்ப முக்கியமானவனாக இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட ககன் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என்னமோ சொல்கிறீங்க, நிஜமாக தான் சொல்கிறீங்களா? நான் பூமி கிட்ட கேட்டேன், உனக்கு நான் வேணுமா உங்கள் அப்பா வேணுமான்னு சொல்லிட்டு, அதுக்கு அவள் இப்படி மறைமுகமாக பதில் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ககன் வந்து அந்த ஜிப்பாவை எடுத்து போய் போட்டு பார்க்குறாங்க. எனக்கு ரொம்பவே சூட் ஆகுதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி முன்னாடி நின்று போட்டு பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் நம்ம பூமி வராங்க. பூமியை பார்த்ததுமே நம்ம ககன் ரொம்ப சந்தோஷத்தில் பூமியை தூக்கி அங்கே சுற்ற ஆரம்பிக்கிறாங்க.
இதை பார்த்து செரி வந்து தலை குனிஞ்சுக்கிறாரு. அப்போது நம்ம பூமி வந்து ககன் கிட்ட சொல்கிறாங்க, எதுக்காக ககன் இப்படி பண்ணுறீங்க, எனக்கு தலை சுற்றுது, கொஞ்சம் கீழே இறக்கி விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ ககன் சொல்கிறாங்க, பூமி நான் கேட்ட கேள்விக்கு நீ மறைமுகமாக பதில் சொல்லியிருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட பூமிக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. இப்போ வந்து நான் அப்பாக்காக தான் இந்த ஷர்ட்டை எடுத்தேன் அப்படின்னு சொன்னேன்னா கண்டிப்பாக ககன் வந்து மனசு உடஞ்சு போயிடுவார். அதனால நம்ம எதுவும் சொல்லாமல் எல்லாத்துக்குமே தலையாட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பூமி வந்து தலையாட்டுறாங்க. அப்போது நம்ம ககன் வந்து பூமி கிட்ட கேட்குறாங்க, எதுக்கு பூமி உன் கண்ணிலேருந்து தண்ணி வருது அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு பூமி சொல்கிறாங்க, உங்களோட சந்தோஷத்தை பார்த்தல, அதனால தான் என் கண்ணிலேருந்து ஆனந்த கண்ணீர் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி சமாளிக்கிறாங்க. சரி வா பூமி, உன்கிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பூமியை மேலே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது நம்ம ககன் வந்து பூமி கிட்ட சொல்கிறாங்க, பூமி நான் உன்கிட்ட கேட்ட கொஸ்டினுக்கு நீ சூப்பராகவே ஆன்சர் பண்ணிட்ட. உங்கள் அப்பா போடுற ட்ரெஸ்ஸை எனக்கு எடுத்து கொடுத்து நான் யார் அப்படிங்கிறத நீ நிரூபித்து காமிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி நம்ம ககன் வந்து பூமி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட பூமி வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, இப்போ நான் ஏதாவது சொன்னேன்னா கண்டிப்பாக இவர் ரொம்ப ஹர்ட் ஆயிடுவார், அதனால நம்ம எதுவுமே சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முழிச்சு ககனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது ககன் வந்து பூமி கிட்ட கேட்குறாங்க, என்ன பூமி நான் வேணுமா இல்லை உங்கள் அப்பா வேணுமான்னு கேட்டால் நீ என்னை தானே சொல்லுவ அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட பூமி வந்து மனசில் நினைக்கிறாங்க, எப்பயுமே அப்பா இடத்த யாராலையுமே பிடிக்கவே முடியாது. அப்பா தான், ஹஸ்பண்ட் தான், அவங்கவுங்களுக்கு தனித்தனி இடம் இருக்குது. இதை எப்படி நான் உங்ககிட்ட சொல்லி புரிய வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமி ரொம்பவே மௌனமாக மனசுக்குள்ளேயே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ககன் வந்து பூமி கிட்ட கேட்குறாங்க, என்ன பூமி எதுக்காக இவ்வளோ அமைதியாக இருக்க, நான் பாட்டுக்கு உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு எதுவுமே பதில் சொல்லாமல் அமைதியாக இருக்க அப்படிங்கிற மாதிரி ககன் வந்து பூமி கிட்ட கேட்க. அதுக்கு பூமி வந்து ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. அப்போ ககன் சொல்வாங்க, நான் இன்னைக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா பூமி, உன் மனசில் இருக்கிறதெல்லாம் என்கிட்ட சொல்லு, கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே மறைக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போது பூமி வந்து ககன் கிட்ட சொல்கிறாங்க, இப்போ நான் உங்ககிட்ட உண்மையை சொன்னேன்னா நீங்கள் ரொம்பவே வருத்தப்படுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு ககன் சொல்கிறாங்க, நீ என்கிட்ட சொல்லாமல் போனாதான் நான் ரொம்பவே ஃபீல் பண்ணுவேன், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லு, நான் எல்லாத்தையுமே சாதாரணமாக தான் எடுத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி ககன் சொல்கிறாங்க. இது கேட்ட பூமி வந்து சொல்லுவாங்க, நான் இந்த ஊருக்கு வந்ததே எங்கள் அப்பாவை தேடி தான், எங்கள் அப்பாவை ஒரு நாளாவது நான் பார்த்துட மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நாளும் எப்படி ஏங்கியிருக்கேன் தெரியுமா, அப்படிப்பட்ட அப்பா என் கண்ணு முன்னாடி இருக்கும்போது அவரை என்னால் யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி அழுதுகிட்டே சொல்கிறாங்க. அப்போது நம்ம ககன் வந்து புரிஞ்சுக்கிறாங்க, அப்போ இந்த ஷர்ட் வந்து நீ எனக்காக வாங்கலை, உங்கள் அப்பாவுக்கு வாங்கின ஷர்ட்டை தெரியாமல் மாற்றி எனக்கு கொடுத்துட்ட, இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் தானே நீ தவிச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ககன் வந்து சந்திராக்கு வாங்கின ட்ரெஸ்ஸை அப்படியே கலட்டி பூமி கிட்ட கொடுத்துட்றாங்க. நம்ம ககன் வந்து பூமி கிட்ட சொல்கிறாங்க, நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன் பூமி, ஆனால் நீ கடைசியில் இப்படி என்னை கஷ்டப்படுத்துவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் பூமி கிட்ட சொல்ல. அதுக்கு பூமி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் ககன், எனக்கு நீங்களும் முக்கியம், என் அப்பாவும் முக்கியம், என் அப்பாவை தேடி நான் அலைஞ்ச ஆளெல்லாம் உங்களுக்கு என்ன தெரியாதா சொல்லுங்கள், என் அப்பாவையும் என்னால் விட்டு கொடுக்க முடியாது, உங்களையும் என்னால் விட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம பூமி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ககன் வந்து எதையுமே காதில் வாங்கலை. சரி பூமி, நீ தான் தெளிவான பதில் சொல்லிட்டல, உன் அப்பாவுக்கு போயிட்டு சீக்கிரமாக கிஃப்ட்டை கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் வந்து பூமி கிட்ட சொல்லிடுறாங்க. நம்ம பூமியை அழுதுகிட்டே அந்த ஷர்ட்டை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.